அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் இந்த ரமலானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமுறையின் மூலமாக நமது மன அழுத்தத்தை போக்கி எல்லா காரியங்களிலும் நாம் சிறப்பாக செயல்பட்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது திருமறையின் மூலமாக பல இடங்களிலே நமக்கு பல செய்திகள் மூலம் பல நிர்வாக கலைகளை கற்றுத்தருகின்றார். ஆனால் பொதுவாகவே குர்ஆனை கையில் வைத்திருக்கும் நாம் நிர்வாகம் என்ற உடனேயே ஏதோ வெளிநாட்டில் உள்ளவர்கள், ஆங்கிலேயர்கள், மேலை நாடுகள்தான் நிர்வாகத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை பற்றிய அந்த உள்வார்ந்த கருத்துக்களையும் விளங்கிக் கொள்ளாததினால் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு நாம் தூரமாக இருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிர்வாகம் பற்றி சில செய்திகளை பல இடங்களிலே கூறியிருக்கின்றான். அதில் ஒரு சில வசனங்களில் இருந்து நாம் செய்திகளை எடுத்து நாம் எவ்வாறு நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை பார்ப்போம். பொதுவாக நிர்வாகம் என்று வந்தவுடனேயே மக்களுடைய பழி சுமத்துதலும் குற்றச்சாட்டுகளும் அதற்கு நாம் பதில் சொல்லுவதும் இதிலேயே தான் கழிகிறது. ஆகையால் நிர்வாகம் என்பது பல இடங்களிலும் சிறப்பாக செயல்படுவதே இல்லை. நிர்வாகம் செயல்பட மறுப்பதினால், நிர்வாகத்தை செயல்பட நமக்கு தெரியாமல் போனதினால் பிரிவுகளும் பிளவுகளும் மனக்கசப்புகளும் தான் வந்திருக்கின்றன. இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ நம்ம மக்கள் மத்தியில் பிரிவுகளும் பிளவுகளும் வந்து தனித்தனியாக துண்டு துண்டுகளாக நாம் பிரிந்து தனித்தனி குழுக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்றிணைந்து நம்மளால் செயல்பட முடியவில்லை. காரணம், நமக்கு எல்லா வகையான அறிவும் ஆற்றலும் சக்தியும் இருந்தும் நிர்வாகம் பற்றிய அந்த கல்வி நம்மிடையே போதுமானதாக இல்லை. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இங்கே சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக இயற்கையிலேயே மிகவும் ரஹ்மத்தான, அதாவது மென்மையான ஒரு போக்கை உடையவராக இருக்கின்றீர்கள். இந்த ரஹ்மத்து மனுஷனுக்குள்ளே வந்துட்டால் மென்மை வந்துடும், சாஃப்ட்னஸ் வந்துடும். அது அல்லாஹ் என்ன சொல்லுதான், இயற்கையாகவே அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் அந்த மென்மையை தந்து விட்டான். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து வருவதால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்போ நமக்கு நற்குணம், மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நற்குணம் இருக்கு இல்லையா. அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க பாருங்கள், அதிகமான மக்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இறையச்சமும் அவருடைய மென்மையான போக்கும்தான். அப்போ மென்மையான போக்கு என்பது அனுசரித்து போகிறது என்பது கொள்கையில் அல்ல, மக்களை அனுசரித்து போதல். அது எப்படி என்பதை இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லித்தரேன். அடுத்து இப்போ நாமெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்வோம்னா, கொள்கையில் அனுசரிச்சிருவோம், மக்கள் மத்தியில் ரொம்ப வரப்பாக நிற்போம், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மாதிரி காட்டிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக நிற்போம். குடும்பத்திலும் சரி, பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் சரி, அல்லது அஃபீஷியலாக நம்ம பிஸ்னஸ் ஆகல நிர்வாகத்திலும் சரி, நம்ம அப்படித்தான் நம்ம காட்டிக்கிறதுக்காக முற்படுறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், மென்மை வேணும் அப்படிங்கிறான். நிர்வாகத்துக்கு முதல்ல தேவை மென்மை, சாஃப்ட்னஸ். அப்போ தான் உங்களால் கையாள முடியும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலவ் குன்த ஃபல்லா கலீபல் வலன் குன்த ஃபல்லா கலீலல் கல்பிலா இன்ஃபல்கு மின்
ஹவுலிக்க, நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள், உங்களை தனியாக விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் மென்மையாக இருக்கிற காரணத்தினால தான் உங்களோட சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு நிர்வாகம்னாலே நம்ம சிங்கிளாக பண்ணுறது இல்லை. மக்கள் இருந்தால் தான், அந்த ஸ்டேட் இருந்தால் தான் ஒன்றியம், மாநிலம் இருந்தால் தான் ஒன்றியம், மக்கள் இருந்தால் தான் நிர்வாகம், குடும்பம் இருந்தால் தான் குடும்பத் தலைவன், ஜமாத்தில் மக்கள் இருந்தால் தான் ஜமாத்து. அப்போ இதை உணராத பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க என்னால் தான் இவர்கள் என்று நினைப்பது தான் முதல் தவறு. அப்போ மென்மையான போக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா அந்த இடத்துல சொல்லித்தாரான். எல்லோரும் உங்களுடன் சேர்ந்து இருக்குமாறு நீங்கள் அவர்களை அரவணைத்து கொண்டு செல்வது தான் நிர்வாகத்திற்கு தேவையான முதல் விஷயம். அது மென்மை. அது உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக இயற்கையிலே இருக்கிறது. அப்போ இதில் ரெண்டு விஷயத்தை நாம் எடுத்துக்கணும். ஒன்று, நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப மென்மையாக சாஃப்டாக அழகான முறையில் பழகணும் என்பதும், அதே நேரத்தில் தேவைப்படுற இடத்துல கூட கடினமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தவறு செய்தவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். தவறு செய்யும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கான தனி சட்டங்கள் இருக்கும். நீங்கள் என்னென்ன தவறு பண்ணுன்னா இப்படி தான் உங்களுக்கு நடத்தப்படும் என்பதை நம்ம என்ன செய்யணும், காட்டி கடன மொழியை நாம் எடுத்தெடுப்பிலேயே அவர்களுக்கு புத்தி சொல்லுகின்ற என்ற பெயரில் அவங்கள்ட்ட கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, மக்கள் மனமுடைந்து விடுவார்கள். மக்கள் மனமுடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் மனதளவில் நம்ம விட்டு விலகி அடுத்து நிர்வாக ரீதியாக நம்ம விட்டு விலகி சென்று விடுவார்கள். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாம் உடைந்து போனதற்கு காரணம். கொள்கையிலெல்லாம் ஒரு பிரச்சனை. எல்லோரும் குரானுக்கு தான் நம்ம வாழ்கிறோம். குரான் சொன்னாங்கதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. இந்த தன்மை இல்லாதனால தான் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, விரிசல் வந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்வதற்கு கடவுப்பட்டிருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், மக்கள் அப்போ எல்லாம் கூட இருக்கவங்களாம் ரொம்ப அழகான நேர்மையானவங்களாக இருப்பாங்களான்னாட்டா இருக்க மாட்டாங்க. இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், விளங்கி கொள்வதில் தவறு இழைக்கின்றோம். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு சாதகமாக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க கூட இருந்து ரொம்ப எந்த விதமான கரைச்சல் இல்லாமல் நிர்வாகம் பார்க்கணும் நினைப்போம். இது முதல்ல தவறு. இப்படி நிர்வாகம் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன செய்யணும், ஊமைகளை, பார்வையற்றவர்களை, செவிடர்களை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், அதுக்கு அடுத்த பாயிண்டாக சொல்கிறான் பாருங்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வசாவிர்ஹும் ஃபில் அம்ர். 3 விஷயம் இந்த இடத்துல சொல்லித்தரேன். என்னமெல்லாம், நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க தவறு செய்ய மாட்டாங்க நினைக்காதீங்க, நிச்சயமாக தவறு செய்வாங்க. நீங்கள் மென்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோடு இருப்பவங்க தவறு செய்வாங்க. தவறு செய்தாலும் நீங்கள் அவர்களை அந்த தவறுகளை என்ன செய்யணும், அலட்சியப்படுத்திடுங்க. தவறுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பெரிதுபடுத்த வேண்டாம். ஒன்று, சரி தவறு பண்ணிட்டாங்க, இது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மொழியை தவறு பண்ணுவதற்காக அவங்களை என்ன செய்யக்கூடாது, நாம் கடினமாக பார்த்து புறக்கணித்து விடக்கூடாது. 2, அவங்க உண்மையிலேயே ஒரு குற்றமிழைத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தண்டித்து விடாதீர்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் எப்படிலாம் சொல்லித்தரம் பாருங்க. ஒரு கரடுமுரடான சமுதாயத்தை இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக மாற்றி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த பயிற்சி பாசறையினுடைய முக்கியமான அம்சங்கள் இவை. அவங்க தவறு பண்ணத்தான் செய்வாங்க, அவங்கள அது பொறுத்து கொடுங்க, அலட்சியப்படுத்துங்க, குற்றமிழைத்தால் தண்டித்து விடாதீர்கள். அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறமும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் சுயமாக முடிவெடுக்காமல் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கள். யாரோட, தவறு செய்தவர்களோட, பிழை செய்தவர்களோட. அவங்க ஏன் தவறும் பிழை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அறியாமல், நிர்வாகத்தை பற்றி திறமை இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வச்சு தான் நீங்கள் நிர்வாகம் பண்ணணும். அவங்கள வெட்டி விட்டுட்டு அவங்கள புறக்கணித்து விட்டால் நீங்கள் ஒரு தனி மனிதராக ஆகிவிடுவீங்க. நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே போல பாருங்கள், முக்கியமான 2 அணி பெரியது, பெரிய பெரிய கட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு பின்னால் கொஞ்சம் ஆள், இவங்களுக்கு பின்னால் கொஞ்சம் ஆள். கடைசியில் யாராவது ஒருவர் இல்லைனா 2 பேர் நினச்சுவாங்க, இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. அரசியல்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுதான், இந்த இடத்துல
பிரிந்து போய்விடாமல் இருப்பதற்காக சொல்லித்தரக்கூடிய 3 விஷயங்கள். 2 விஷயங்கள். முதல்ல ஒன்று, அவர்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள், அலட்சியப்படுத்துங்க. தவறு செய்தால் அவங்களுக்காக நீங்கள் அவங்களுடைய பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. 3ஆவதாக, நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் முடிவு செய்யும் பொழுது யார் பிழை செய்தார்களோ, உங்கள் கூட யார் இருக்காங்களோ அந்த மக்களை அழைத்து அவர்களோடனே ஆலோசனை செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் தவறு பண்ண உடனே அவன்கிட்ட பேசாமல் முகத்தை தூச்சிக்கிட்டு அவனை பார்த்தா எரிஞ்சு விழுந்து எரிச்சல் பட்டு அவரை ஒரு மனிதனாக பார்க்காம இவரை வச்சுக்கிட்டு நம்ம காரியமாவாதன் அவருடைய கேவலமாக புழுப்பூச்சியை பார்க்குற மாதிரி பார்க்காம அவர்களையே வைத்து கொண்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஆலோசனை செய்வோம் பண்ணி அல்லாஹ்வுக்கான பணியை செய்வோம் என்று அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது உள ரீதியாக அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு சொன்னால் தூய்மை ஆயிடுவாங்க. எப்படி தெரியுமா? நம்ம இவ்வளோ பண்ணியும் நம்மளை மனிதனாக மதிக்கின்றாங்களே, இவ்வளோக்கு அப்புறம் நமக்கு முக்கியத்துவம் தராங்களே, இவ்வளோக்கு அப்புறம் நம்ம சபையில் உட்கார வைக்கிறாங்களே, நாம் அப்படி நடந்திருக்கக்கூடாது, நாம் இந்த கடுஞ்சொல்லை சொல்லியிருக்கக்கூடாது, நாம் இந்த தவறான செயலை செய்திருக்கக்கூடாது என்று தவறு செய்தவர்கள் தானாகவே முன் திருந்துவதற்கான முழு வாய்ப்புகள் அத்தனை கதவுகளும் திறந்துவிடும். இதுதான் இதில் மிகப்பெரிய ரகசியம். இந்த 3 விஷயம் நம்மள்கிட்ட இருக்கா? இந்த 3 விஷயம் நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கா? நம்ம எப்பண்டா நமக்கு பிடிக்காத தவறு செய்வோம், அப்படியே கண்ணு முழிச்சிருதுன்னு செய்கிறது அப்படியே பார்க்குற கண்ணு முழிச்சுக்கிட்டே இருப்பான். எப்பண்டா மாட்டுவான், அவனை வச்சு பழி வாங்கலாம், அவனை வச்சு சபையில் இழிவுபடுத்தலாம் என்று அப்படி நினச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகத்தை உடைக்கத்தான் முடியும், பிரிவு தான் ஏற்படுத்த முடியும். பிரிவு ஏற்படுத்துறதுனால மிகப்பெரிய லாபம் யாருக்கு தெரியுமா? சைத்தானுக்கு மிகவும் பிரியமான காரியம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனைகளை 3 விஷயங்களை நாம் புறக்கணித்து விட்டு நாம் செயல்பட்டோமே ஆனால் சைத்தான் நம்முடன் அமர்ந்து கொண்டு நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ என்ன செய்வான்? சிதறடித்து விடுவான், எல்லாரையும் துண்டு உண்டாக சிதறி ஓடிடுவாங்க. அதுதான் தமிழகத்தில் நடந்து முடிந்த கதை, குறிப்பாக நமது சமுதாயத்தில். அவன் மனிதனால் எப்படி இருக்கணும், ரொம்ப பியூராக இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குற போல தவறு. அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளிகள் வழித்தோன்றர்கள் எல்லாருமே எப்படி தான் தவறு செய்யக்கூடியவங்க தான். அதில் சிறந்தவங்க யார்? தவறுக்காக மனமிருந்து அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுவர்கள் மிகச்சிறந்தவர்கள். அப்போ தவறே செய்யாதவனை விட தவறு செய்து அதை திருத்தி கொண்டவர் மிகச்சிறந்த மனிதன் ஆகிவிடுகிறார். அவன் மேற்கொண்டு தவறுக்கு போக மாட்டார். ஏன்? அவர் தவறு செய்துவிட்டு உணர்ந்திருக்கிறார். ஆகையால் மனதளவில் அதை தவறென்று அவர் ஏற்றுக்கொண்டதினால் மேலும் அவர் தவறு செய்ய மாட்டார் என்ற விஷயமும் இங்கே நமக்கு விளங்குகிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான் பாருங்கள், ஃபைதா அஸம்த ஃபதவக்குல் அலல்லாஹ். இதுக்கப்புறம் அவங்கள வச்சு முடிவு செய்திருங்க. யாரே உங்களோட இருந்தாங்களே இந்த மக்களை வச்சு நீங்கள் முடிவு செய்து விட்டால் அந்த முடிவு நாம் செய்துட்டோம், ஆனால் எல்லாம் கிளீனாக இருந்துடாதீங்க. இதுவும் நம்ம செய்யக்கூடிய தவறு. அருமையான இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்கோம், அருமையான முறையில் முடிவு எடுத்துருக்கிறோம், சரியான ஒரு நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோமே தவிர அல்லாஹ் அகில உலகத்தினுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வோட நேரடியாக வகை மூலம் எந்நேரம் தொடர்பு இருந்தவங்க அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? அதை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விடுங்க. இதுதான் கல்வியாளர்கள் செய்வாங்க. அப்படி நல்ல அடிப்படை கல்வி தெரிஞ்சவங்க, மார்க்கம் நன்றாக தெரிந்து மனதளவில் நல்ல பக்குவம் அடைந்த மக்கள்லாம் எதை செய்தாலும் முடிவெடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் முதல்ல ஒப்படைச்சிருவாங்க. ரப்பே, ஏன் அறிவு கட்டின அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன், முடிவெடுத்திருக்கிறேன், நீயாய் பார்த்து வெற்றியை தரலைனா எனக்கு வெற்றி கிடைக்காத ரஹ்மானே. ஆகையால் இந்த காரியத்தில் வெற்றியை தந்து அதன் மூலம் எங்களுக்கு நன்மை தருவாயாக என்று கல்வியாளர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பேற்படுத்துவாங்க. அப்போ அந்த செயலை யார் சொல்லிக் கொடுத்துருக்கா? அல்லாஹ் தூருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறான். இதை படிச்சுட்டு தான் மிகப்பெரிய கல்விமான்கள்லாம் குறைவாக பேசி நிறைவாக செய்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவராக மாறினதெல்லாம் அப்படித்தான். நாம் எப்படின்னு சொன்னால் நிறைய பேச பிரியப்படுறோம், செயலாற்றுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. தாவா போகணுன்னு மசூரா பண்ணுவோம், தாவா போகிற அன்றைக்கி யாருமே வரமாட்டான், ஃபஜ்ருக்கே வரமாட்டான். ஃபஜ்ர் தொழாதவனை கூட்டிகிட்டு போய் தாவாக்கு போனால் வெற்றி கிடைக்குமா? ஃபஜ்ர் தொழாதவனால அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய தினம் அல்லாஹ் அவங்க பொறுப்பில் இருந்து அவங்கள வெளிவிட்டுருவான். ஒருவர் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுகின்றாரோ அன்றைய தினம் அல்லாஹ் அவனுடைய பாதுகாவலில் அவர் இருக்கிறார். அப்போ ஃபஜ்ர் தொழுவாதவங்க
அவங்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பில்லை நல்லா சொன்ன போகிறோம். அவங்கள கொண்டு போய் நம்ம தாவா களத்தில் இறக்கணும்னு சொன்னால் தாவா வந்து செயல்படுமானாட்டா செயல்படாது. இந்த மிஸ்டேக்கு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய இடங்களில் செய்கிறோம். என்ன இது, நிறைய பேசுகிறோம், குறைவாக செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலேயே மிக குறைவாக பேசி மிக பெரிய அளவில் இன்றளவும் மாற்று மத உலக தலைவர்களெல்லாம் மெச்சக்கூடிய அளவுக்கு, ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு வரலாற்றை புரட்டி அமைத்து மிகப்பெரிய கடினமான மக்களை கையில் எடுத்து, அதாவது கடின சித்தம் உள்ளவர்னா அன்றைய தினத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்கள மேலே கடின சித்தம் எதுவுமே கிடையாது. பல நூற்றாண்டு காலமாக கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியவர்கள், குடங்குடமாக மது அருந்தியவர்கள், விபச்சாரத்தில் மூழ்கி திளைத்தவர்கள், எதை பற்றி கவலைப்படாமல் பெருமை பேசக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வினுடைய ஆலோசனையின்படி அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல்படி நடந்து அவர்களை பண்பாளர்களாக, உலகிற்கு மிகச்சிறந்த தலைவர்களாக அடையாளம் காட்டினாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி ஏன் நம்மகிட்ட ஒரு தலைமையே இல்லை? சரியா, இந்த சமுதாயத்திற்கு எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய தலைமையே ஏற்படலை. அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஆலோசனையை, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை, அல்லாஹ்வினுடைய செயல்பாட்டினுடைய அந்த வழிமுறையை நாம் படிக்க தவறிவிட்டோம். நாம் நம்முடைய அறிவை கொண்டு வைத்து கொண்டு மக்களை அழைத்து நாம் என்ன செய்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் விளைவு அல்லாஹ்வை நாம் பொறுப்பேற்படுத்த மறந்து விட்டதினால் அல்லாஹ் நம்ம விஷயத்தில் தனது பொறுப்பை விலக்கி கொள்கின்றான். இதுதான் நம்ம வெற்றி அடையாததுக்கு காரணம். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பார்க்கணும். அல்லாஹ் கடைசியாக இந்த வசனத்தை சொல்லலாம், இன்னல்லாஹ் ஹிப்புல் முத்தவக்கீலின். ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள். அல்லாஹ் தன் மீது பொறுப்பெடுத்தவர்களை மிகவும் நேசிக்கின்றான். அப்போ அல்லாஹ் மீது பொறுப்பேற்படுத்தாமல் தான் தோண்டித்தனமாக முடிவெடுத்து எல்லாம் சரியாக செஞ்சுருக்கிறோம், கரெக்டாக நமக்கு என்ன செஞ்சிடும், வெற்றி கிடச்சிரோன்னு நம்மையே நாம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய விருப்புக்கு மாறாக நான் நடந்து கொண்டோம், அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவர்களாக மாறிவிட்டோம். அப்போ சைத்தான் தான் நம்மளை பொறுப்பாளனாக ஆக்கி கொண்டான். சைத்தான் நாம் பொறுப்பாளன் ஆக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை பொறுப்பாளன் ஆக்கலைன்னா அந்த இடத்துல நம்ம கையில் எடுத்து யார் செயலாற்றுவா, சைத்தான் செயலாற்றுவான். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான், இன்னல்லாஹ் ஹிப்புல் முத்தவக்கீலின். நிச்சயமாக அல்லாஹ்வை யார் அல்லாஹ்வின் பொறுப்பு சாட்டுகின்றார்களோ, பொறுப்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அப்போ இதெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை உட்கார வச்சு அழகான முறையில் பயானாக இல்லாமல், எமோஷனலாக இல்லாமல், உணர்ச்சி மிகு உரையாக இல்லாமல் ஒவ்வொரு வரிகளாக அவர்களுக்கு படித்து கொடுத்து அவர்களுக்கு மார்க்கத்தை இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்கத்தை பின்பற்ற மக்களில் உள்ளவராக ஆகிவிடுவார்கள். அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி செய்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறான். அதை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஈ நசுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிபலக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்பவர் உலகில் யாரும் இல்லை. அப்போ நாம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அல்லாஹ்வோட உதவி இழந்துட்டோம். அல்லாஹ்வோட உதவி இழந்ததுக்கு காரணம் அல்லாஹ் பொறுப்பு சாட்ட மறந்துட்டோம். அல்லாஹ் பொறுப்பு சாட்டத்துக்கு மறந்ததுக்கு காரணம் அல்லாஹ் சொன்ன அந்த முக்கியமான அம்சங்களை நிர்வாகத்தில் இல்லாமல் செயல்படுத்த தவறிவிட்டோம். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம். மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை விதமாக கூறினான், வஇ யக்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅத் வ அலல்லாஹி ஃபல் யதவக்கலில் முக்மினீன். எனவே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டு விட்டால் உங்களுக்கு உதவி செய்வோர் யார்? அடுத்து கேட்குறான். இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. உதவி செய்வது அல்லாஹ் கைவிட்டு விட்டால் உதவி செய்வர் யாருன்னா, யார் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் உதவி செய்கிற மாதிரி தெரியும் சைத்தான், அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அதை நம்ம உதவி நினச்சி ஏமாந்துருவோம். அப்போ அல்லாஹ் செய்வது தான் உதவி. அல்லாஹ் செய்த உதவியின் மூலமாக தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற இறுதியாக சொல்கின்றான், எனவே மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பெடுத்து கொள்ளட்டும். எனவே மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பேற்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி முத்தாய்ப்பாக இந்த விஷயங்களை முடிக்கின்றான். இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3ஆம் அத்தியாயத்தில் 159 மற்றும் 160 இந்த 2 வசனத்தில் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாம் இதை இன்னும் விரிவாக மணிக்கணக்கில் என்ன செய்ய முடியும், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்து நம்மளால் பேச முடியும். இந்த கிளிப்பினுடைய அளவு நாம் 20 நிமிஷம் ஓடுற மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கிறோம், மசூராவில் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆகையால்
நான் இதோடு என்ன செய்கிறேன், சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ செய்தியில் காணொளியில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் காண தவறிய விஷயங்கள், நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சூழ்நிலையிலேயும் அவன் பொறுப்பிலேயே உள்ளவர்களாக நம்ம ஆக்கிக்கொள்ளட்டும். அதற்கேற்ற சிறந்த ஒரு நிர்வாக திறமை உள்ள மனநிலை உள்ள மக்களாக நம்மை அல்லாஹ் தரமுயர்த்தட்டும் என்று அதற்காக முழு முயற்சியுமாக என்று எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.